வணக்கமுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான சம்பவம் நடந்து போச்சு. இந்த சம்பவத்துக்கு எக்ஸாம்பிளா என்ன படத்த சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சண்டைக்கோழி படத்தில, "அண்ணே வணக்கம் அண்ணே." சொல்லுடி." ஒருத்தவன் மேல கைய வச்சுட்டு போயிட்டான். "என்னண்ணே சொல்றீங்க? அண்ணன் ஊர்ல இல்லையா? என்னண்ணே எப்படி நடந்துச்சு?" அப்படின்னு கேட்டா, "யோ கம்முடுறியா? கைய வச்சதே அண்ணன் மேல தான் சொல்ற மாரி ராஜஸ்தான் வந்து சும்மா பஞ்சாப்ப பதம் பார்த்துட்டு போயிடுச்சுங்க." ஒரு பையன் கை வச்சுட்டு போயிட்டான். யாருன்னு இது? ஏன் அண்ணன் ஊர்ல இல்லையா? அண்ணன் மேலதான் கை வச்சுட்டு போயிட்டான். என்னன்னு சொல்றீங்க? அண்ணன் மேல கை வச்சிட்டானா? இதுவரைக்கும் தோல்வியே சந்திக்காத பஞ்சாபுக்கு முதல் தோல்வியை கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு காலைல 6 மணி காமெடி மாதிரி தான். "ஜெய் யாரடா அடிச்சு விட்டுருக்கீங்க? அவர் எம்எல்ஏடா, அவரை போயிட்டு அடிச்சிருக்கீங்கன்ற மாதிரி போட்டு பக்காவா பதம் பார்த்து விட்டாங்க." டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? நம்ம பஞ்சாப் 263 அடித்தாலே அசால்ட்டாக சேஸ் பண்ணுற டீமுடா நாங்கள். நீங்கள் லோ ஸ்கோர் அடித்தாலும் அடிப்போம், ஹை ஸ்கோர் அடித்தாலும் அடிப்போம். நாங்களே ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சாலும் உங்களுக்கு ஹை ஸ்கோரை தான்டா செட் பண்ணி கொடுப்போம். எங்களை அடிக்கிறதுக்கு யாருமே இல்லைடா, எவனா பிறந்து வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெத்தா பேசியிருந்த பஞ்சாப்பை திடீர்னு பூட்டிய சீரையினை உடைப்போம்ன்ற மாதிரி MC அரசன் 73ஆம் புலிகேஸில் திடீர்னு வந்த வடிவேல் மாதிரி வந்து நம்ம ராஜஸ்தான் பஞ்சாப்பை பொழந்து கட்டிடுச்சிங்க. என்னை அழிக்க எவனடா வருவா? நம்ம ராஜஸ்தான் பெங்களூரை எப்படி பொழந்தாங்க அப்படின்றத விளாவரியா பார்த்துருவோம்பா. செல்வி உஷாரா கவனி. ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்சை வின் பண்ணுறதுக்கு மேட்சே முக்கியம் கிடையாதுங்க. டாஸை வின் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் 75% மேட்சை வின் பண்ணிட்டீங்க. யார் டாஸை வின் பண்ணுறாங்களோ அவங்க சும்மா காலை தூக்கிட்டு கெத்தா நடக்கலாம். அதே போல தான் இந்த மேட்ச்சில் டாஸை யார் வின் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான் வின் பண்ணிச்சு. அப்போவே தெரிஞ்சு போச்சு மேட்ச்சு அவங்க பக்கத்தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இருந்தாலும் பஞ்சாப்கிட்ட பேட்டிங் ஆடுற ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிச்சா 240க்கு மேலே அடிப்பாங்க, செகண்ட் பேட்டிங் பிடிச்சா 263 சேஸ் பண்ணுவாங்க. எப்படி பார்த்தாலும் பஞ்சாப்புக்கு தாண்டா வெற்றின்னு சொல்லிட்டு மேட்சை பார்க்க ஆரம்பித்தோங்க. பஞ்சாப்பை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக யார் வருவாங்க? பிரபல திரைப்பட நடிகர்கள் தான். ஒரு பக்கம் ஆர்யா, இன்னொரு பக்கம் சிம்ரான். 2 பேரும் வந்து அடி நவுத்துனாங்க. நம்ம ஆர்யா இந்த மனுஷன் தாண்டா சோரியான்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடித்து நவுத்துட்டு இருந்தார். திடீர்னு என்ன நடந்துச்சு, யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரில. நம்ம ஆர்யா அவுட் ஆகிட்டு நடைய கட்டிட்டார். உடனே நம்ம சிம்ரன் பார்க்குறாரு, பரவாயில்ல நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மேட்சை டோட்டலாக அந்த மனுஷன் எடுத்து கையில் வச்சுக்கினாரு. இவங்க 2 பேரும் ஓப்பனிங் பேரே ஒரு டிஃப்ரெண்டான ஓப்பனிங் பேர். ஆர்யா அவுட் ஆகிட்டா சிம்ரன் டேக் ஓவர் பண்ணிக்கிறாரு, சிம்ரன் அவுட் ஆகிட்டா ஆர்யா டேக் ஓவர் பண்ணிக்கிறார். 2 பேரும் ஓப்பனிங் இறங்கி யாராச்சும் ஒருத்தவங்க அந்த மேட்ச்சில் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இந்த மேட்ச்சில் சிம்ரன் கொஞ்சம் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கூப்பர் கான்லேயும் சிம்ரனும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து அதிரடித்தான் வெளிப்படுத்துகிறாங்க. இவங்க முடிவு பண்ணிட்டாங்க, எந்த விக்கெட் விழுந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எங்களுடைய அதிரடியை மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியாது. யார் வந்தாலும் நாங்கள் பொழன்னு பொழப்பண்டான்னு சொல்லிட்டு அடிக்கிறதுலேயே குறியாக இருக்காங்க. அதுக்கப்புறம் கூப்பர் கானிலேக்கு வானிலை சரியில்லை போல் அந்த மனுஷன் அவுட் ஆகிட்டு வெளியே போக, அதுக்கப்புறம் உள்ளே வராருங்க. நான் ஐயரிலேயே கொஞ்சம் ரவுடி ஐயராக்கும், அடித்து பிரிச்சிருன்னு சொல்கிறேன் நம்ம சேர் உள்ளே வராருங்க. நானும் பார்த்துக்கிறீங்க ஐயர்லாம் பார்த்தவங்க சொங்கி போய் மாதிரி தெரியுதா? நம்ம சேரும் சிம்ரனும் பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஸ்கோரை மெல்ல ஏற்றுறாங்க. ஆனால் இந்த மேட்ச்சில் என்னமோ தெரியல, நம்ம சேருக்கு சரியாக பேட்டில் பந்து படவே இல்லைங்க. பட மாட்டேங்குது, படவே இல்லை. அந்த மனுஷனை அடிச்சு பார்க்குறாரு. பேட்டில் வந்து பந்து படுட்டும்டா, என்னடா நடக்குது, நான்லாம் பயங்கரமாக அடிக்கக்கூடிய ஆள்றா, என்னடா சொல்லிட்டு அந்த மனுஷனே ஒரு கட்டத்துக்கு மேலே வெக்ஸ் ஆகிறாருங்க. நம்ம சிம்ரனும் ஒரு அற்புதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு 50 போடுறாரு. ஆனால் இந்த 50 வழக்கமான சிம்ரன் பாணியில் இருந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா கொஞ்சம் அப்படியே பந்துக்கு ஈக்குவலாக தான் 50 போடுறாரு. என்னடா இது, இந்த மாதிரிலாம் நம்ம சிம்ரன் பர்ஃபார்மன்ஸே பண்ண மாட்டார். அதிரடி ஒன்று தானே குறியாக இருப்பார். சரி உடுங்க, ஏதோ ஒரு மேட்ச் படாமல் போகும். இருந்தாலும் இந்த 50க்கு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ்ன்னு தான் சொல்லி ஆகணும்.
தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்ம சிம்ரனும் பிதாமகன் படத்தில் விக்ரமும் சூர்யாவும் சேர்ந்து கடத்திட்டு வருவாங்க பாருங்க. அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வரைக்கும் போதும், வெளியே வா சாமின்னு சொல்லிட்டு சிம்ரன் அவுட் ஆக்கி வெளியே தூக்கிட்டாங்க. ஒரு பக்கம் பேட்ல பந்து படாத ஐயர், இன்னொரு பக்கம் உள்ள வராரு நம்ம ஸ்டைலிஷ் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு பாருங்க. இந்த ருத்ர தாண்டவத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அன்னைக்கு தான் பார்த்தன்ற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ். நம்ம ஸ்டைலிஷ் டப்புன்னு சிக்ஸும் போரும் அடிக்கிறாரு. நம்ம ஸ்டைலிஷ் ஆப்போசிட்ல நின்று பார்க்கறாரு, என்ன இது இவனுக்கு மட்டும் பேட்டில் படுது, எனக்கு பட மாட்டேங்குது. நான் ஐயர்லேயே கொஞ்சம் ரவுடி ஐயராக்குமாச்சே, நான் எப்படியா இருந்தாலும் அடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு ஷாட் அடிச்சார் பாருங்க. சர்ற மேலே யாரி ஆன் த ஸ்பாட்லேயே மனுஷன் அவுட்டு. ஐயோ, எப்பயுமே மாஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த நம்ம ஐயர் இந்த மேட்ச்சில் கொஞ்சம் தமாசான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து தான் அவுட் ஆயிட்டாரு. சரி ஓகே, எல்லா மேட்ச்லையுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்றது சொல்ல முடியாது. ஒரு சில மேட்சுகள் இந்த மாதிரி அமையலாம். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டைலிஷ் துரசிங்கமா மாறி ராஜஸ்தானே டேக் ஓவர் பண்றாரு. இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன், 5 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன், 10 ரூபாய் இருந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைப்பேன், 1000 ரூபாய் இருந்தா பெரிய கடையை வைப்பேன், என்னை அடிச்சுக்கிறதுக்கு யாருமே இல்லடா, வெளியே போலாம் ராஜஸ்தான் சொல்லிட்டு போட்டு பிரின்னு பிரிக்கிறாருங்க. 5000 ரூபாய் இருந்தா காய்கறி கடை வைப்பேன், 50000 ரூபாய் இருந்தா மளிகை கடை வைப்பேன். மனுஷன் 21 பாலுக்கு 62 6 6 4 போர்னு சொல்லிட்டு 4 பக்கமும் பறக்க விட்டு ஸ்ட்ரைக் ரூட் 281 அடிச்சு நவுத்திட்டாருங்க. ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா, பாக்குறியா? நம்ம பஞ்சாப் வழக்கத்துக்கு மாறா ஒரு 190 200 தான் ஸ்கோர் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். திடீர்னு பார்த்தா நம்ம ஸ்டைலிஷ் வந்து காட்டினார் பாருங்க ஒரு அதிரடி. இதனால ஸ்கோர் 220 தாண்டி போயிடுச்சு. தூக்கிட்டாங்க, மேல தூக்கிட்டாங்க. நம்ம பஞ்சாப் 20 ஓவர் முடிவில் 4 விக்கெட்டுகளை இழந்து 222 ஒரு அற்புதமான ஸ்கோரை செட் பண்ணி ராஜஸ்தான்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் அடித்து சேஸ் பண்ணுங்க. நாங்கள் தான் சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா ஹை ஸ்கோர் அடிப்போம், செகண்ட் பேட்டிங் பிடிச்சா ஹை ஸ்கோரையும் சேஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட போய் டாஸ் வின் பண்ணி நீங்கள் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு செகண்ட் பேட்டிங்கை ஆரம்பிச்சாங்க. ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனா யார் வருவாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். 2 சோட்டா பீம் வரும். ஒரு சோட்டா பீமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம், இன்னொரு சோட்டா பீமுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் அதிரடி பயங்கரமாக காட்டுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆரம்பிச்சாருங்க நம்ம சூரியவம்சி அதிரடியை. நம்ம சூரியவம்சிக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தெனாவட்டு படத்தில் ஜீவா மாதிரி தான் சொல்லணும். வில்ல வந்து கேட்பார்ல, நான் யாரு தெரியுமா, நான் எந்த ஊரு தெரியுமா, டேய் நான் யாருன்னு தெரியுமாடான்னு சொன்ன உடனே நம்ம ஜீவா, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, எப்படி வேணா இருந்துட்டு போ, என்னோட அடியே பயங்கரம் ஆசா இருக்குன்னு சொல்லுவார் பாருங்க. அதே மாதிரி தான் நம்ம சூரியவம்சி, நீ யாரா வேணா இருந்துட்டு போ, எப்படி வேணா இருந்துட்டு போ, அந்த பந்தை போட்டாலே நான் 6 தான் அடிப்பேன்னு சொல்லிட்டு எல்லா ஓரி மனுஷன் பிரிச்சு அப்படியே கூறா வச்சுட்டாருங்க. நம்ம சூரியவம்சி மறுபடியும் 15 பால்ல ஒரு 50 போடுவான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன். ஆனா 15 பால்ல 43 அடிச்சு 16 பால்ல மனுஷன் அவுட்டுங்க. என்னடா இது, சூரியவம்சி போயிட்டாரு, இதுக்கப்புறம் எப்படான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சோட்டா பீம்னு இருக்காரு ஜெய்ஸ்வால், அந்த மனுஷன் அதிரடி காட்ட ஆரம்பிச்சாரா. அவருக்கு பதிலா நான் போட்டியில கலந்துக்க. இந்த பஞ்சாபுக்கு சரி ராஜஸ்தானுக்கு சரி ஓப்பனிங் பேர் செமையாக அமைஞ்சு போச்சு. நம்ம சென்னைக்கு தான் இன்னும் அமையலை, எப்போ அமையும் தான் தெரியல. பார்ப்போம். 2ஆம் தேதி ஒரு அற்புதமான மேட்ச் இருக்கு, அதுலேயாச்சும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணு வாங்கிக்கலான்னு டெய்லி புலவ விட்டாங்க. மறுபடியுமா? கொஞ்ச நேரம் உட்காரலாம்டா. அதுக்கப்புறம் நம்ம ஜுரையில் உள்ளே வந்தார். மனுஷனுக்கு ஏதோ ஜுரமா என்னமா தெரில, அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெருசாக கொடுக்க முடியலங்க. சரி ஓகே, எனக்கு ஒரு மாதிரி கணக்கணம் இருக்குது, நான் போயிட்டு போர்வையை போட்டு படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வந்தார் சென்றான்ற மாதிரி கொஞ்சம் 2 சேர்த்தாப்புல. அதுக்கப்புறம் அவரால் பர்ஃபார்மன்ஸ் பெருசாக கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் மாட்டின முக்கோட போட்டுட்டு போய் படுத்துட்டாருங்க. இதுக்கிடையில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் சோட்டா பீம் இருக்காரு பாருங்க, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை காட்டி ஒரு அற்புதமான அரைச்சதத்தை போட்டார். ஓகே, இதுக்கப்புறம் மேட்சை டப்பு டிப்பு நம்ம ஜெய்ஸ்வால் முடிச்சுட்டு போக போறான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அந்த மனுஷனும் அவுட் ஆகிட்டு நடைய கட்டிட்டாரு. அடைச்ச என்னடா இது, நம்ம ஜெய்ஸ்வால் பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சு, அவரு தான் மேட்சை முடிச்சு கொடுப்பான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இப்படி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு நான் துண்டை போட்டு உக்காட்டேன்.
அதுக்கப்புறம் கேப்டன் பராக்கும் பெரேராவும் பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. பராக்கும் எப்படி பெராக் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கோரை சேர்த்தாரு. இதுக்கப்புறம் என்னால் பெராக் பார்க்க முடியாது, என்னால் முடிஞ்சிட்டு இவ்வளோ தாம்பா ஒரு கேப்டனாக என்னோட பங்களிப்பை நான் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் நான் விடைபெற்றுக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு டாட்டா காட்டு அந்த மனுஷன் கிளம்பிட்டாரு. சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? அதுக்கப்புறம் சிவம் டூபேன்னு ஒருத்தர் வராரு. என்னது டூபேவா? ஐயோ கதை முடிஞ்சு போச்சு, மனுஷன் நின்று வெட்டி விட்டு மேட்சை முடிச்சுட்டு போவான்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இந்த டூபே வேற போலக்குது. இந்த டூபேவும் ஃபெராராவும் பார்ட்னர்ஷிப் போட்டு சும்மா பஞ்சாப் ஓவர பிரின்னு பிரிச்சாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸும் அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி மாத்துக்கட்டில் அடிச்சாங்க. ஸ்கோர் எங்கேயோ இருந்தது, அப்படியே டப்பு டுப்புன்னு ஒரு 4-5 ஷாட் அடிச்சு அப்படியே அவங்க பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க. கடைசியில் 19.2 ஓவரில் 228 அடிச்சு மேட்சை முடிச்சாங்க. இதில் ஃபெராரா ஒரு அற்புதமான 50, அசால்ட்டான 50, அதிரடியான 50, வேற லெவல் 50, வெறித்தனமான 50. இது சாதா புலி இல்ல, சரித்திரம் படைக்கும் புலி. இதன் அடிப்படையில் இதுவரைக்கும் தோல்வியே சுவைக்காத பஞ்சாபுக்கு முதல் தோல்வியை கொடுத்தாங்க. அந்த முதல் தோல்வியாக இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் முதல் தோல்வி ஏற்றுக்கிறோம், ஆனால் இதுக்கப்புறம் எங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ரேயஸ் கண்ணிலேயே காட்ட பாப்பட்ட அடுத்த மேட்ச்ன்னு சொல்லிட்டு டாட்டா காட்டிட்டு அவரும் கிளம்பிட்டாரு, இவரும் கிளம்பிட்டாரு. பச்சை குழந்தையாட இருக்கிறாங்க இவங்கள போய். ஸோ இவ்வளோதாங்க பஞ்சாபுக்கு ராஜஸ்தானுக்கு நடந்த சம்பவம். இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குது. இந்த சம்பவத்தில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. பாப்பா யார் மேட்ச் வின் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் தோத்துட்டே இருக்க மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் வின் பண்ண போகிறாங்களா, இல்லை இது வரைக்கும் வின் பண்ணிட்டே இருக்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வின் பண்ண போகிறாங்களான்னு பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.